பொன்னிறத்தில் ஒரு அற்புதமான சிவலிங்கம், அது பக்கத்திலேயே அதே பொன்னிறத்தில் ஒரு சாமியாரின் திருவுருவம். யார் இவர்? இந்த மகானுடைய பெயர் விட்டோபா சுவாமிகள். இந்த மடத்தின் பெயர் ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள் மடாலயம். திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து 34 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போலூரில் இந்த அற்புதமான மடாலயம் இருக்குது. இந்த மடாலயத்தில் வீற்றிருக்கும் மகானின் பெயர் விட்டோபா. இங்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவர் தெய்வம் போல. அவர் போலூர் வந்த பிறகு பேசிய ஒரே ஒரு வார்த்தை விட்டோபா. அதனாலேயே விட்டோபா மடாலயம் என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது. இவருக்கும் விட்டோபா சுவாமிகள் என்று பெயர் வந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் பிறந்த இந்த விட்டோபா சுவாமிகள் பிறப்பால் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர். ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை திருவல்லிக்கணியில் வளர்ந்தவர். தன்னுடைய சிறு வயது முதலே கடவுள் மேல் நாட்டம் கொண்டு பக்தியிலேயே தலைத்திருந்ததால் இவருக்கு சரியாக படிப்பு வரலை. தன்னுடைய 14ஆம் வயதில் படிப்பை உதறிட்டு நேராக அவர் வீட்டை விட்டு வெளில கிளம்பி தமிழ்நாடு முழுக்க சுற்றி திரிந்து கடைசியாக போலூர் வந்து அங்கே செட்டில் ஆனார். ஆரம்பத்தில் இவர் மேலே பரிதாபப்பட்டு மக்கள் உணவு கொடுத்தா கூட உணவை விரும்பி சாப்பிடாதவர் வெறும் தண்ணீரை கேட்டு பெறுவார். அதே போல் மூக்கு பொடியும் கேட்டு பெறுவார். சில நேரங்களில் சாக்கடை தண்ணீரையும் குடித்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் சாக்கடை தண்ணியும் உணவும் ஒன்றே. உடல்நலம் சரியில்லாதவர்கள் நிறைய பேர் இவர்கிட்ட வந்து ஆசி பெற்று சென்ற பின் உடல்நலம் குணமானதுனால இவருடைய புகழ் மெதுவாக பரவ ஆரம்பிச்சது. இப்படி அற்புதங்கள் செய்த இந்த மகானின் ஜீவ சமாதி இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கும் சன்னதிகளும் இவருடைய ஜீவ சமாதியும் இதோ உங்கள் பார்வைக்கு. நீங்கள் எப்போ அடுத்து திருவண்ணாமலை போகிறீங்களோ அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ண பிறகு ஒரு நட பக்கத்தில் இருக்கிற இந்த போலூரும் வந்து இந்த மகானையும் தரிசித்து அவருடைய அருள் பெறுங்க.